சென்னையில் பெஞ்சல் புயல் மேக கூட்டங்களின் 3D படம் வெளியிடப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பெஞ்சல் புயல் குறித்த 3D படம் வெளியாகியுள்ளது. பெஞ்சல் புயலின் மேக கூட்டங்களின் 3D படம் வெளியாகியுள்ளது. சென்னையில் பெஞ்சல் புயல் குறித்த 3D படம் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். காவ்யா, இந்த 3D படம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து சென்னையில் நேற்றிலிருந்து அதிகனமழை தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது சென்னையில் இது தொடர்பான 3D படம், அதாவது ரேடார் கருவிகளால் எடுக்கப்பட்ட சென்னை வானிலை தொடர்பான 3D ரேடார் படம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த புயல் சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இரவு கரையை கடக்கும் என முன்னதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மணிக்கு 7 கிலோமீட்டரில் இருந்து 15 கிலோமீட்டராக புயலின் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் 70 கிலோமீட்டர் வேகம் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த புயல் எதிரொலியாக நேற்று முதல் தற்போது வரை தொடர்ந்து சென்னையில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. தொடர்ந்து இந்த நிலையில் பெஞ்சல் புயல் மேக கூட்டங்களின் 3D படமானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ரேடாரில் பதிவான மேக கூட்டங்களின் 3D படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் எதிரொலி காரணமாக மேக கூட்டங்களின் அடர்த்தி தொடர்பான, அதாவது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக உள்ளது என்பது தொடர்பான 3D படமானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை எச்சரிக்கை காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.